இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் வாசிப்போம் 26வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்லத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய சமூகத்திலே விசேஷமாய் கர்த்தாவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் அன்று நீங்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க. அன்றே தெய்வமே சுவாமி, உண்மை குறித்த உங்களுடைய அன்பை, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய தயவை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தெய்வமே நீங்கள் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய அடியனை மறைத்து நீ உண்மை வெளிப்படுத்தும்படியாக உங்களுடைய பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மீது வந்து தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் உண்மையாவே சாரே, உனது ஐக்கியம் உனது உறவு யாரோடு, உனது ஐக்கியம் உனது உறவு யாரோடு என்ற தலைப்பில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, மெயின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த கொரிந்திய புத்தகத்தை நாங்கள் படிக்கும்போது உண்மையில கொரிந்தி என்று சொல்லப்படுகிறதால் இந்த பட்டணத்துக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு பெரிய வியாபார வணிக ஸ்தலம் தானே, அதாவது ஒரு பெரிய வணிக ஸ்தலமாக இருந்தது அந்த நாட்களில். இங்கே அநேகமான கப்பல்கள் எல்லா இடங்களுக்கும் போகிற கப்பல்கள் அங்கே கூடி நிற்கக்கூடியதான ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரிந்தி என்று சொன்னாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அருவருப்பு என்று சொல்லப்படுகிறதான ஒரு அர்த்தம். அந்த கொரிந்தி பட்டணத்திலே வாழ்ந்ததான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அந்த கொரிந்தி பட்டணத்துக்கு அனுப்பி அங்கு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்து அங்க அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படிப்பட்டதான அந்த கிருபைக்குட்பட்டதான ஜனங்கள் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு சபையாக கூடி வந்திருக்கக்கூடியதான அந்த சபைக்கு தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு சீர்திருத்துதலை கொண்டு போகிறதுக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே ஏவி விடுகிறார். காரணம், நடந்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ள தேவனை அறிகிறதை விட அவர்கள் அங்கே இருந்ததான மனிதர்களை மேன்மை பாராட்டி தேவனை மேன்மை பாராட்டுகிறதை விட்டுவிட்டு மனுஷர்களை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறது நிமித்தமாகவே ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே அனுப்புகிறார். இதான் நாங்கள் பார்க்குற விஷயம் தானே. அப்ப நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்றுதான் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது ஆச்சரியமான அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தானே. அதாவது 9ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. அப்ப தானே தம்முடைய குமாரனும், அதாவது பிதாவாகிய தேவன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எபிரேய எழுத்துல எலோகிம் என்று சொல்லுவாங்க தானே. அப்ப எலோகிம் என்று சொல்லப்படக்கூடியதான தானே தேவன், அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, முக்கோண சேப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. 3 பக்கங்களை கொண்டதான ஒரு உருவம் எப்படி இருக்குதோ அது போல 3 ஆழ்த்தத்துவம் நிறைந்த தேவனாகிய எலோஹிம் என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் தானே. அவர்கள் நாங்கள் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் அதை நாங்கள் எடுப்போம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவராகிய, அதாவது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் உலகத்துக்கு அனுப்பினதனுடைய நோக்கம், அதாவது அவர் எப்படி அவர் உலகத்துக்கு வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொல்லப்பட்ட அறிக்கையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறும் அளவுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த பெண் மீது இறங்குறபடினால அந்த பெண் கற்பவதியாக ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயர். அந்த இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்காகவும் அவர்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தானே அடிக்கப்படும் ஒரு ஆட்டை போல நியமிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அதாவது நியமிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் தானே கிறிஸ்து என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தானே எல்லா மனிதர்களுக்காகவும் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சிலுவையில தன்னை தானே அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, சிலுவையில தானே யாரை சிலுவையில அறைவாங்கன்னு சொன்னா, தூக்கு மரம். சிலுவை என்றால் என்னது? தூக்கு மரம். அந்த தூக்கு மரம் கைதிகளுக்காக நியமிக்கப்பட்டது. என்ன மாதிரியான கைதிகள்? கொலை குற்றவாளி. அதாவது நீங்க பார்த்து சொன்னா, கொலை செய்யப்பட வேண்டும் என்ற குற்றத்தை சுமத்தப்பட்டவர்கள் அந்த சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும்?
அறையப்பட வேண்டும். இதுதான் அங்க இருந்ததான சட்டங்கள். அதே மாதிரி பெண்கள் பிழை செய்தார்கள் என்று சொன்னா அவங்களை கல்லாலே அடிச்சு என்ன செய்யணும், சாகர வரைக்கும் அடிச்சு கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம். இப்படியான சட்டத்திட்டங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தானே அந்த பாவங்கள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் 2 வருடங்களுக்கு முன்பதாகவே வந்து சிலுவையில மறிச்சு தானே அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் எங்கள் மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறார். ரைட். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் தானே தேவன் என்று அங்க கொண்டு போய் அந்த கொரிந்தியில் இருந்ததான பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்க என்ன செய்யப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்களும் கடவுள் ஆராதனையில ஈடுபட்டவங்க தான். அவங்க எப்படிப்பட்ட கடவுள்கள் அவங்க கும்பிட்டு வந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதிகமானவர்கள் அங்க அந்த கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் வந்து அசுத்தமான மிகவும் அருவருப்பான விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டதான பெண்களை, அதாவது காம தேவதைகளை, காமுகர்களை கடவுள் என்று வழிபட்டு கொண்டு வந்ததான ஒரு மிகப்பெரிய மோசகரமான ஒரு பட்டணம் தான் இந்த கொரிந்தி பட்டணம். நல்லா கவனிங்க. அப்ப அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் எதிர்த்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா தானே, அதாவது மெயினா பாலியலுக்கு சம்பந்தப்பட்டதான ஒரு கொடூரமான தெய்வ வழிபாடு அதெல்லாம் சிலைகளாக செய்து அப்படியான ரீதியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க சொல்லி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். சில இடங்களுக்கு நீங்க போகும்பொழுது சில நிர்வாணமான சிலைகள் எல்லாம் வந்து செய்யப்பட்ட நிலைகள்ல எத்தனையோ இடங்கள்ல இருக்கும் இல்லையா. இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய பெரிய கோயில்களாக கட்டப்பட்டிருக்கிற நிறைய கோபுரங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதான சிலைகள் இருக்கிறது. எல்லாமே நிர்வாணமான முறையில் எப்படி கேட்டதான காரியங்களை ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவ்வளவு துல்லிதமா அசிங்கமான முறையில எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா செய்து வச்சிருக்காங்க. சதானே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி ஒன்று தான் அது ஒரு நாட்கள் உங்களுக்கு நான் காட்டுவேன், எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு மோசகரமான காரியங்கள் செய்து வச்சிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சீங்க கொரிந்தி பட்டணத்துல நடந்து கொண்டிருக்காங்க. அந்த கொரிந்தியர்களுக்கு தான் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கணும், ஆண்டு செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா தேவன் அல்லாத தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அசுத்தமான காரியங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மனுஷர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அதுல அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இவங்களை எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்றுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம் அந்த தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதனாலதான் அங்க போய் ஆண்டவருடைய சத்தியத்தை போய் அங்க என்ன செய்யலாம் வந்து பிரசங்கிக்கிறேன். இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழுகிறதான இந்த பிரதேசத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நீங்க பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் என்ன செய்யுது. இப்பயும் இங்க நம்ம வாழ்கிற பகுதியிலையும் இப்படியான காரியங்கள் நிறைய இருக்குது. அதானே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நீங்க எல்லாரும் உணர வேண்டிய பகுதியில் சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமா வந்து இந்திய தேசத்துல மட்டும் இல்லாம இப்ப ஸ்ரீலங்காவிலையும் அப்படியான நிறைய தொழுகை பீடங்கள் வந்து இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் உறுப்பை, ஒரு பெண்ணை ஒரு பெண் உறுப்பை வழிபடக்கூடிய ஸ்தானங்கள் நிறைய இடங்கள் இணைஞ்சிருச்சு. இப்ப வந்துருச்சு வந்து அந்த அளவுக்கு படு மோசகரமான நிலைமைகள் வந்துட்டு அது பெரிய திருவிழா கோலமாக இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க நிறைய இடங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரிதானே இதெல்லாம் வந்து அந்தந்த உறுப்புகளை வச்சு வழிபடக்கூடிய நிலைமை இன்னைக்கு படு மோசகரமான நிலைமை இணைஞ்சிருக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சரிதானே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரிந்தி பட்டணம் இப்ப எங்க விளைஞ்சிட்டு இருக்குது. இப்ப நம்முடைய நாட்டிலே இணைஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடைமுறையில வந்து கொண்டிருக்கு. ஆகவே நாம எல்லாரும் அந்த தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனை போல நமக்கும் அந்த ஒரு இரக்கம் வரணும். ஜனங்களை இந்த கொள்ளாத பாவத்திலிருந்து எப்படியாவது அவங்க என்ன செஞ்சிடணும், மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைகளுக்கும் என்ன செஞ்சிடணும் வரணும். நல்லா கவனிங்க. மற்றது நம்முடைய செய்கைகளினால நாம கடவுளை ஆராதிக்க முடியாது. நம்முடைய செய்கைகளினால கடவுளை ஆராதிக்க முடியாது. நல்லா கவனிங்க. கடவுளை ஆராதிப்பதா இருந்தா தானே அவருடைய கிருபையினால தான் நாங்கள் கடவுளை என்ன செய்ய முடியும், நாங்கள் ஆராதிக்க முடியும். அவர் தான் எங்களுக்கு கிருபை கொடுப்பார் வந்து எங்களை கடவுளை நாங்கள் ஆராதிப்பது தானே. நாங்க சில பொருள்களாலேயோ எங்களுடைய சில விதிமுறைகளாலேயோ நாங்கள் கடவுளை நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியும். இயல்பாகவே மனுஷர்களாகி நாம் எல்லாரும் பாவிகளாகவே இருக்கிறோம். எல்லாருமே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு பரிசுத்தரை நாங்கள் என்ன செய்ய முடியாது, பார்த்து ஆராதிக்க முடியாது. பரிசுத்தரை பார்த்து ஆராதிக்கக்கூடிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்ப என்ன நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லப்படுது வந்து நீங்கள் அதாவது சகோதரி நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனிச்சு பாருங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. நீங்க எப்படி இருந்தீங்க, எந்த நிலையிலிருந்து உங்களை கடவுள் அவருடைய பிள்ளைகளாக உங்களை அழைச்சாருன்றதை நீங்க கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க. உங்களுக்கு கடவுளை கண்டுபிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா எதுல நீங்க கடவுளை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. இன்னைக்கு வரிவர்ணமான விசேஷித்த விதமான ரீதியில பெரிய ஓவியங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. சார் அது மட்டும் இல்லாம சார் வானத்தை உலாவும் மிகப்பெரிய கோபுரங்கள், மிகப்பெரிய சிலைகள் எல்லாமே இன்னைக்கு மனுஷர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகளெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நான் இந்த இவ்வளவு பெரிய கோபுரம், இவ்வளவு பெரிய வானத்தை உலாவும் போது மிகப்பெரிய வானத்தை அலாவும் மிகப்பெரிய ஒரு சிலையை கண்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்லாருமே. சார் அப்படியே இதுதான் உண்மையான
தெய்வம்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், உடனடியாக அங்கே போயிட்டு பாய்ந்து நடுங்கி நாம் என்ன பண்ண துவங்கிறோம்னா இதுல எல்லாம் நாங்கள் வழிபாட்டு ஸ்தலமாக என்ன செஞ்சோம், நம்ம தேர்ந்தெடுப்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை சார். நாங்கள் அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கோம், வாழ்க்கை காலம் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ எங்களுடைய எல்லா காரியமும் எப்படி மனித ஞானத்துக்கு ஒத்ததாகவே என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அப்ப இப்படியான இந்த காரியங்கள் கூட நாங்கள் போகும் சொல்ல அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்ப என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஞானிகள் அநேகர் கிடையாது, ஒரு சிலர் தான் ஞானிகளாக இருப்பார்கள். சரி, வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஒரு சிலர் தான் இருப்பாங்க. பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரவிவர்மான்னு சொல்லி ஒரு பெரிய ஓவியர். அப்படிப்பட்ட இந்த ஓவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னா, ஓவியர்கள் இந்த பெரிய பெரிய சித்திரை வேலைகளை செய்யக்கூடிய பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, சில நேரங்களில் பெரிய ஞானிகளா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களை பைத்தியக்காரங்களா என்ன செஞ்சு வச்சிருக்கும், ஆக்கி வச்சிருக்கும். அப்படி என்ன தெரியுமா, அவங்க சாதாரண ஒரு புகையிலைக்கு அடிமைப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. புகையிலை நீங்க பாத்துருப்பீங்க. சிகரெட்டை குடிச்சு சிகரெட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, வாழ்க்கையில முழுக்கி போயிருப்பாங்க. சிகரெட் இல்லாட்டி அவங்களுக்கு என்ன செய்யல, ஓவியத்தை வரைய முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையா இருப்பாங்க. மது இல்லாட்டி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காரியங்கள்ல அவங்களால ஈடுபட முடியாது. இப்படி பலதரப்பட்ட இந்த உலகத்துல ஆக கேவலமான சில காரியங்கள்ல அடிமைப்பட்டிருப்பாங்க. யாருன்னா மிகப்பெரிய ஞானிகள், பெரிய பெரிய மேதைகள் அடிமைப்பட்டிருப்பாங்க. பாலகரை சாதாரண ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவைகள் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பெரிய பெரிய பலவான்களை, பலமுள்ள காரியங்களை வெட்கப்படுத்தும்படி சின்ன சின்ன காரியங்களை பார்த்தா ஒரு பெரிய ஆழமரமா இருக்கும், பெரிய மரமா இருக்கும் இல்லையா, பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். சாரி, ஒரு சின்ன கரையான ஆண்டு வச்சிருப்பார், சின்ன ஒரு கரையான வச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த கரையான என்ன செஞ்சு விட்டுரும், அந்த மரத்தை என்ன பண்ணி, அவ்வளவு பெரிய மரத்தை, பெரிய 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 பயங்கரமான பெரிய பலமுள்ள மரங்களை கூட சாதாரண ஒரு சிறிய கரையா, நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கும் அந்த கரையான். அந்த கரையான கடவுள் பைத்தியமா தள்ளி வச்சிருப்பார். அந்த பலமுள்ளவைகளை பலவீனமாக்கும்படி பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அது ஒன்று புள்ள எல்லாம் கடிச்சு கடிச்சுன்னு உள்ளுக்கு அப்படி மரம் மட்டும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் என்ன வந்து போயிடும், அப்படியே எல்லாம் சேர்ந்து போகிற நிலைமையில கடவுள் உண்டாக்கி வச்சிருப்பார். கடவுளுடைய படைப்பு மிக வித்தியாசமானது, அவருடைய செயல்பாடுகள் மிக வித்தியாசமானது. அப்ப இதெல்லாம் பெரிய பலம் உள்ளவைகள், இதெல்லாம் பெரிய ஞானவான்கள், மேதைகள் சொல்லி சொல்லுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். எல்லாமே கடைசியா ஒட்டு மொத்தத்தில் அவ்வளவும் பொய்யாக மாறிடும். ஒருத்தன் ஒன்றை கண்டுபிடிப்பான், இன்னொருத்தன் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா வேற ஒன்று என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இவங்க கண்டுபிடிச்சு கொண்டே தான் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இருக்கிற வண்ணமாகவே தேவன் முன்னதாகவே என்ன பண்ணிக்கிறார், அவ்வளோத்தையுமே அவர் படைத்து வச்சிருக்கார். அவருடைய படைப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அவர் அருமையான முறையில் என்ன செஞ்சிருக்கார், எல்லாத்தையுமே படைச்சு வச்சிருக்கிறார். சானே அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நாங்க சில காரியங்கள் வேதாகமத்திலேயே நாங்க பார்ப்போமா இருந்தா, அது எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என்னாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல வாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டியவனுக்கு தானே அங்க சொல்லப்படுறது, உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், பணத்தை தருவேன், நீ இப்படி அந்த காரியங்களை சொல்லணும்னு சொல்லி பாலாக்கின ராஜாவால சொல்லப்பட்ட சில காரியங்களை கேட்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி பைத்தியமாகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் அந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்மார்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்துக்காக கடவுளுடைய சத்தியத்தை என்ன செய்வாங்க, இன்னொரு கொண்டு போயிட்டு விற்க போயிருவாங்க, கடவுளுடைய சத்தியத்தை விற்க போயிருவாங்க. பணத்துக்காக கண் சொருகி போன நிலைமையில தானே தேவையில்லாத ஜனங்களுக்கு என்ன செய்வாங்க, பிரசங்கிச்சு கொண்டிருப்பாங்க. வாசிக்க இருக்கா என்னாகம புத்தகம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவர் இல்லை என்றார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து, நல்ல கவனி, பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி தவறான பாதையில செயல்படுகிற பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்காக அவன் துணிந்த பொழுது, அவன் சவாரி பண்ணி கொண்டிருக்கிறதானே அவனுடைய வாகனம், அதாவது அன்றைக்கு கழுதையில இன்னைக்கு ஒரு வாகனம் இருந்தால் என்னவா இருக்கும், அது இன்னைக்கு ஒரு வாகனம் வருது என்னவா இருக்கும், சொல்லுங்க என்னவா இருக்கும், உயிர் இல்லாத ஒரு காரோ இல்லாட்டி ஒரு வேனோ இல்லாட்டி ஒரு பைக்கோ இருக்கும். உயிர் இல்லாத வேனையோ காரையோ கூட தானே எங்களால பேச வைக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா கர்த்தரால என்ன செய்ய முடியும். அவர் அன்றைக்கு கழுது அவனுக்கு உபதேசிக்குது, நீங்க தான் என்னை வளர்த்தீங்க, நீங்க தான் மேல சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் உங்களுக்கு செஞ்சது உண்டா, இன்னைக்கு நீங்க தவறான பாதையில போறீங்க அப்படின்னு சொல்றத கழுத யாருக்கு படிச்சு கொடுக்குது, பிலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு படிச்சு கொடுக்குது. சார் இப்படித்தான் பெரிய தீர்க்கதரிசி என்று பெயர் வாங்கலாம், பெரிய பெரிய பாஸ்டர்கள் ஊழியர்கள் என்று பட்டம் வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பட்டங்கள் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பரந்த பரந்த நிலையில இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உண்டு. பட்டங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய உண்மையான சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்க வேண்டியது மிக முக்கியம். அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் நான் கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து வேலை செய்ய முடியும். இல்லாட்டி நான் இந்த உலகத்துல தேவ சத்தியத்தை கொண்டு போய் என்ன பணத்துக்காக நான் வித்து தள்ளிடுவேன். இதுதான் இங்க நடந்திருக்கிற காரியம். சார் அப்ப கழுதையை பேச விடுறார் கர்த்தர். அப்ப கழுதை பேசுது, அதுக்கப்புறம் மனம் திரும்பி கர்த்தருடைய தூதனாகிய கர்த்தரை அவன் என்ன செய்யறான், கண் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப கடவுளை பார்ப்பதற்கு ஆண்டவர் சிலருடைய களிம்புகளை அகற்றி போடுவதற்கு என்ன பண்ணுவார் அப்படி சொன்னா, சார் பைத்தியமா தெரியக்கூடிய, நாமளே சவாரி பண்ணக்கூடிய, நம்மளே செயல்படுத்தக்கூடிய நம்முடைய வாகனங்களை கூட கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், அவர் பயன்படுத்தக்கூடிய தெய்வமாக இருப்பார். நல்ல கவனிங்க. அடுத்து நீங்க ஒரு பகுதி நீங்க பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். மொத்தம் பாருங்க 32,000 ஜனங்கள், 32,000 பேர் யுத்தத்துக்காக ஆயுதப்படுத்தப்பட்டாங்க. இதுல எத்தனை பேர் போனாங்கன்னா 22,000 பேர் பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்படியான விஷயங்கள்ல நம்ம இப்படி பங்கு கொள்ள முடியாது சொல்லி ஓடி போயிட்டாங்க. மிச்சம் எத்தனை பேர் இருந்தாங்க, 16,000 பேர் இருந்தாங்க. இந்த 16,000 பேருக்கும் ஒரு பரீட்சை கடவுள் என்ன பண்றாருன்னா வைக்க சொல்ல எப்படின்னா, நீ தண்ணி குடிக்கிற இடத்துக்கு கொண்டு போய்வங்கள தண்ணி குடிக்கும் பொழுது எப்படி தண்ணி அடி குடிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் யுத்தத்துக்கு பிரித்தெடுப்பேன்னு சொல்லி 32,000 பேர்ல ஆண்டவர் வெறும் 300 பேரை மட்டும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு மீதியானியாருடைய யுத்தத்துக்காக என்ன செஞ்சார் தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லயே இஸ்ரேல் நாடு ஒரு சின்ன நாடு. ஆனா அந்த சின்ன நாடை மற்றவர்கள் எல்லாம் கை வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் என்ன போய் சொன்னா, அங்க கடவுளுடைய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சில காரியங்கள் அவர் சொன்னதான வாக்குறுதிகள் நடந்து கொண்டு அப்படினால யாருக்குமே என்ன பண்ண முடியல, அந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட முடியல. அவன் ஒரு சிறிய நாடா இருந்து ஒரு நாட்டுக்கு என்ன செய்ய மாட்டேங்கான், பயப்பட மாட்டேங்கான். 300 பேரை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா அழிக்கும்படி கிதியோன் என்ற ஒரு மனுஷன் மூலமா ஒரு 300 பேரை தேவன் தனக்காக 32,000 பேர் வந்த இடத்துல வெறும் 300 பேரை என்ன ஆண்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார். சார் அப்ப நாம தான் நமக்கு பெரிய ஒரு சேனை வருது, பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போறோம். நம்ம எப்படி முகம் கொடுக்க போறோம், நம்ம தடுமாறும். ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்துட்டோம்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஒரு சிறிய காரியத்தை என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். அதே மாதிரி தான் நீங்க தாவீதை நீங்க பார்க்கும்போது தாவீது என்ற ஒரு பெரிய அரசன், அவன் அரசனாகிறதுக்கு முன்பதாக சாதாரண ஆடுகளை வச்சு கொண்டிருந்ததான ஒரு ஆட்டு இடையன், ஆடுகளை வச்சு கொண்டிருந்ததான ஒரு இடையன். சாரி அவன் கொஞ்சம் தெரியுமா, கோலியாத்தை அடிச்சான்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? கோலியாத்தோட பெரிய பெலிஸ்தருடைய மிகப்பெரிய ஒரு தலைவன் அவன். சார் அவனை குறித்து சொல்லும் பொழுது வேற சொல்லுது, அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படி சொல்லப்படுகிறது. அவனை குறித்து எப்படி சொல்லப்படுது சார், அவன் எத்தனை அடி உயரும் சார், எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், எடுத்து வாசிக்க போறா. அப்பொழுது சாத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும். 6 முழம் உயரம். 6 முழம் உயரம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழம் இதான் முழம்னு சொல்றது, இதுக்கு தான் முழம்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் நம்ம சின்ன சின்ன ஆட்கள் அங்க இருந்தவங்க அந்த முழத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கையெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க இல்லையா, அவனுடைய மூலத்தின் படி 6 முழ உயரம். ஒரு ஜானுமாம். 6 முழ உயரமும் ஒரு ஜான். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5,000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். நல்ல கவனிங்க. அவன் தன்னுடைய முழு உடம்பை என்ன தலை பூட்டிக்கிறான், வெண்கலத்தால பூட்டிக்கிறான். வெண்கலம் சும்மா பாருங்க, வெண்கலத்தை போட்டு பூட்டிக்கிறான் உடம்பெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன். அந்த மாவீரனை அடிக்கிறதுக்கு அவனை விழுத்துறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது ஒரு சின்ன கல். என்னது, ஒரு சிறிய கூழாங்கல்னு சொல்லப்படும் ஒரு சிறிய கூழாங்கல்ல தான் கடவுள் பயன்படுத்துவார். அதை யார் கையில் அந்த கல்லை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது என்று சொல்ல தேவனுக்கு பயந்த ஒரு சிறுவன் கையில கொடுப்பார். சரி, இங்கெல்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகுனா அடுத்தவங்களுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. சரி, அப்ப இந்த பயமெல்லாம் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு இந்த பயமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எந்த நேரமும் எங்க வேணாலும் பிரயாணம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். சார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்னத்துல அடிச்சானா தாவீது, தன் கையை அடிப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். நல்ல கவனி, ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சு அவ்வளவு பெரிய ஒருத்தனை என்ன விட்டாங்க, சாதித்து விட்டார். அதே மாதிரி நம்ம முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கலாம், மிகப்பெரிய அதிர்ச்சியான காரியங்கள் இருக்கலாம். சரி, ஒருவேளை வறுமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரம் எங்க வாழ்க்கையை தரமாட்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கலாம். கடன் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் எங்க வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், பிரச்சனைகளை வச்சிருக்கலாம். சிலர் ஒரு வியாதியினுடைய வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக கொண்டு சாக போறேன் என்ற ஒரு மிகப்பெரிய பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம்.
ஒரு கூழாங்கல் என்று சொல்லப்படுது தேவனுடைய வார்த்தை. அவருடைய ஒரு வார்த்தையினால அவ்வளோத்தையும் ஆண்டவர் தரைமட்டமாக என்ன செய்து விடுவார், மாற்றி விடுவார். ஏன்னா அவருடைய ஒரு வார்த்தை போதும். ஆனால் நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொன்னால் ஆகிடும், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை, ஒரு சின்ன கல்லை போன்ற ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தாக்கிடும். அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர். சரி, ஆகவே இந்த உலகத்தில் பெரிய பெரிய பலவான்கள் இருக்கலாம், பெரிய பெரிய பலசாலிகள் இருக்கலாம். ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையவே கிடையாது. சார், அவ்வளவு பெரிய பலசாலியை கத்திரத்தில் விழுத்தினார், ஒரு சின்ன ஒரு கல்லுனால என்ன செஞ்சார், விழுத்தினார். சாரி, இன்னொருத்தரை பத்தி படிப்பீங்கன்னு சொன்னா சாதானே நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஆள், ஒரு தெரிவர், ஒரு நசரேய விரதம் பிடிச்சவர். இவருக்கு பேர் சிம்சோன் என்று பேர். இவர் வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வல்லமையை பெற்றவர். சாரி, இவர் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. சிங்கத்தெல்லாம் பிடிச்சி வாய் அப்படி ரெண்டு அப்படி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள். சாரி, சும்மா ஒரு பெரிய தேவாலயத்தை சுமந்திருந்த ரெண்டு தூணை அப்படியே 2 கையால் அப்படி பிடிச்சி இறங்கி விட்டுருவான். நோமனை தள்ளி விட்டு 3000 பேர்த்தை கொண்டு போடுவான். அப்படிப்பட்ட ஆள். இவர் பயங்கரமான ஒரு பலசாலி, அவனுடைய பலத்தை பெற்றவர் இல்லையா? வாசிங்க வசனத்தை. உடனே அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டார். கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு, தாடை என்னது, இந்த துண்டு, இந்த துண்டு கீழே கிடந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். அந்த தாடையை எடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈட்டி என்ன, வாள் என்ன. சாரி, அந்த நாட்கள் இருந்ததான பீரங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் பீரங்கில எரியிற குண்டுகள் போல செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பலத்ததான பெரிய பெரிய ஆயுதங்கள் மத்தியில் வச்சு வந்துட்டு பெரிய பெரிய யுத்த வீரர்கள் 1000 பேர்த்த இந்த சாதாரண தாடை எலும்பை வச்சு நினைச்சு போடுவோம், அடிச்சு கொண்டு போடுவோம். சார், இந்த வல்லமொழிக்கு புல்லும் ஆயுதம் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அதை கேட்டிருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு தாடை எலும்பை வச்சு நினைச்சு போடுவோம், 1000 பேர் அடிச்சு கொண்டு போடுவோம். சார், ஆண்டவருடைய வல்லமை பெற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். அதானே, 1000 பேரை கொண்டு ஒரு பெரிய சேனையாகிய சாத்தானுடைய கூட்டம் ஒரு மனுஷனுக்கு எதிராக செயல்பட்டாலும் தானே ஒரு சின்ன தாடை எலும்பு போது அவ்வளவு பேர்த்தை நிர்மூலமாக்குறது. ஆண்டுடைய நாமத்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாத்திலையுமே என்ன செய்ய முடியும், எங்களால் ஜெயம் பெற முடியும். அவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிறார். எல்லாம் இயல்பாக வச்சு இலகுவான முறையில் எங்களுக்கு கத்தை தெரிஞ்சு கொண்டு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வல்லம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். சரி, அப்ப வச்சு பாருங்க எப்படிப்பட்ட காரியம் தேவன் படிக்கிறான்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்மளை அழைத்தது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம மற்றவங்களோட யுத்தம் பண்ணணும், நாம மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், இதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை. இதுக்காக தேவன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் எங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரனும் எப்படி தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு. இயேசு கிறிஸ்து யார்? உலக ரட்சகர். உலக ரட்சகர் இல்லையா? இஸ்லாத்துல சொல்லுவாங்க வந்து ஈசா நபி அப்படிம்பாங்க. அவரை பார்த்து அவர் நபியெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, அவர் வந்து யாருன்னு சொல்லி தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தான் மெய்யான தேவன். சரி, அவரை பற்றி சொல்லும்போது கர்த்தருமாய் இருக்கிற, கர்த்தர் என்னது? கர்த்தத்துவம். அவர் வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனை கடல் உண்டாக்கின சூரியன் எவ்வளவு மனுஷர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், மழையை கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். சரி, நிலவு கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். மனுஷர்களுக்கு ஜீவராசிகளுக்கெல்லாம் நன்மையானது எதுன்னு பார்த்து செய்யக்கூடிய கர்த்தத்துவம் நிறைந்தவர். மற்றது என்னது? அண்டசராஸ்திரங்களை மருளை எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆளுகை செய்யும் திறம் படைத்தவர். அவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தின தெய்வம், கர்த்தத்துவம் நிறைந்தவர். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறது கூப்பிடுறோம். அப்புறம் ஐக்கியம் என்னது? ஐக்கியம் என்னது? நீங்க பாருங்க, இந்த சில நேரங்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரிய சவன்ல வச்சு எல்லாம் சேர்ந்து ஒன்னாக்கா சாப்பிடுவாங்க பாருங்க. அது பேர் வந்து ஐக்கியமா சாப்பிடுவாங்க. சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஒத்துமையா சாப்பிடுறது பேர் ஐக்கியம் என்றதுக்கு அர்த்தம். சாரி, இப்ப நம்மளுடைய ஐக்கியத்தை காட்டுறதா இருந்தா நம்ம ஒரு சாப்பாட்டு மேசையை போட்டு சாப்பாட்டு மேசையை சுற்றி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு போறோம், 6 நாக்காரியை போட்டு உட்காந்துருப்போம். நம்மளுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். அதில் இப்போ யாராவது வேலைக்கு வந்து வீட்டில் உட்காந்து வேலைக்கு இருந்தாங்க, அவங்களும் நம்ம வேற எங்கேயா இடத்துல உட்காந்து சாப்பிட கொடுத்துட்டு இருக்கோம். சரி, உண்மையில யோசிச்சு பாருங்க. இப்ப எஜமான்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எஜமான்கள் சொல்லும் பொழுது யூதர்கள், இப்ப புற இனத்தவர்கள் சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள யாரு? அடிமைகள், வேலைக்காரர்கள். அந்த மாதிரி தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. இஸ்ரவேல் இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து யூதர்கள் மட்டும்தான் கனவான்கள், மற்றவங்களும் எல்லாம் யாரு? அவங்களாம் அடிமைகள் என்ற ரீதியில பார்த்துட்டு இருந்தவங்க. நல்ல கவனிங்க. இப்ப என்ன இங்க பிரசங்கிக்கிறான்னு சொன்னா, அப்போ பவுல் பிரசங்கிக்கிறான், காமுகர்களையும் காம தேவதைகளையும் கும்பிட்டு கொண்டு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த கேடுகட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாங்க. நம்ம சொல்ல கேடுகட்டவங்க, மோசமானவங்க, அருவருப்பானவங்க. இப்ப அருவருப்பானவர்களை பார்த்து இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதுல வந்து நீங்களாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்தார் தேவன் அப்படிங்கிறார். யார் அழைச்சாராம்? அசிங்கமானவர்கள். நம்மள பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்துக்குள்ளேயும் பாருங்க,
எவ்வளவு பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் பார்த்து நம்ம ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் வந்து இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி இங்கேயே தரம் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. சார் நீங்க போயிட்டு பாருங்க, நீங்க இந்து ஆளுங்களுக்கு போயிட்டு பாருங்க. அந்த ஆளுங்களை பத்தி சொன்னா இப்ப எங்க பிரதான வாசஸ்தலம் ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தா இங்க எல்லாம் பார்த்தா கேட்டு மாதிரி அடிச்சு விட்டுருவாங்க, நிறைய கம்பி அடிச்சு விட்டுருவாங்க. அந்த கம்பிக்கு வெளியே யாரும் என்ன செய்யறாங்க, இந்த கம்பிக்குள்ள யாரும் என்ன செய்யறாங்க, போக முடியாது. அந்த கம்பி அடிச்சிருப்பாங்க. அந்த கம்பி உள்ளுக்கு நின்றுக்கிட்டு தூரத்தில் நின்று என்ன பண்ணணும், இந்து ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, போயிட்டு எப்படி இப்ப நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்லா கவனி, கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. இங்கே நீங்க சின்ன சின்ன கோயில்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய பெரிய கோயில்கள் நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்க. அங்க யாரும் போவான்னு பார்த்தா ஒரே ஒரு மனுஷன் தான் என்ன செய்வாங்க, போவோம், அது உள்ளுக்கு போவோம். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பிரதான ஆசாரியர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு பார்த்தா என்ன செய்வாங்க, பிரதான வாசஸ்தலத்துக்குள்ள என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. நல்லா கவனி, இயேசு கிறிஸ்துவானவர் தான் எல்லாத்தையும் முறியடிச்சார். நல்லா கவனி. அப்ப என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு அவங்க தங்களை அடிமையாக்கி கொண்டு, தங்களை அடிமைகளை போல அடிமையாக்கி கொண்டு தான் என்ன செய்வாங்க, சாமியை என்ன செய்வாங்க, தோளத்தில் இருந்தவங்க கும்பிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவன் விடும் பொழுது திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யும், கீழே. இதே மாதிரி பாருங்க, திரைச்சீலை ஒண்ணு போட்டிருப்பாங்க, கோயில்கள் வாசஸ்தலங்களை போட்டிருப்பாங்க. அப்ப திரைச்சீலை கிழிச்சு விட்டுட்டு அவர் வெளியே வந்துடுறார், மனுஷர்கள் மத்தியில வந்துடுறார். மனுஷர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறார். அங்க உயர்வு என்றும் இல்லை, தாழ்வும் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரர்கள் என்றும் இல்லை, தானே எல்லாருக்கும் ஒரே ஸ்தானத்தை கத்தராகி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, யூதர்கள்ல வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளக்கார கடவுள் அப்படிமாங்க, இல்லையா? யூதர்கள்ல வந்த தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை நம்முடைய சமுதாயம் எப்படி பேசும், எப்படி பேசும்? நீங்க நல்ல வார்த்தையில பேச அழகா சொல்லணும். எப்படி என்ன மாதிரி வார்த்தையில பேசுவாங்க, கமநாட்டி பொம்பளைன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அப்படிதான் பேசுவாங்க. இன்னும் அவங்களை எதுக்குள்ள அழைப்பாங்க, எதுக்கு அவங்களை அழைப்பு கொடுப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? எதுக்கும் அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன அவங்களுக்கு சமுதாயம் என்ன செய்யணும், ஒதுக்கி விட்டுரும். அது மாதிரி இப்போ மனைவிகள் ஒரு புருஷங்காரனே அதே மாதிரி தான். முன்னுக்கு போய் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது ஐயோ முன்னச்சு இவன் பாரு, இவன் வந்து நம்ம முன்னுக்கு மாட்டிட்டானே அப்படிமா. சாரி யோசிச்சு பாருங்க, முடிவெற்ற இல்லாட்டி நம்ம தலையில நாரி போயிடும். முடிவெற்ற பார்த்து என்ன செய்வான், அவனை கண்ணு அம்மட்டேன் அப்படிமா, அவனை ஒதுக்கிடுவான். அவனை கண்ணோடி என்ன செய்வான், அவனை ஒதுக்குவோம். டோபியை கொண்டு என்ன செய்வான், ஒதுக்குவான். இப்படி இவங்க எல்லாம் இல்லை, செருப்பு தைக்கிறவனை பார்த்து சக்கலையா அப்படிமா. அவன் செருப்பு தைக்கலாம், நம்ம கை காலில் முள்ளு குத்தி அதை குத்தி இதை குத்தி நம்ம சரி சாரி. கிளீன் பண்றவனை பார்த்து கேவலமா பேசுவான். அவன் கிளீன் பண்ற விளையாட்டி ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு எல்லாம் நாரி போயிடும். மனுஷங்க என்ன செய்யலாது, பெட்ல படுத்திருக்கேன். இப்படி யோசிச்சு பாருங்க, உன்னதமான வேலை செய்யக்கூடியவன் தான் கிளீன் பண்றவன். அவன் உன்னதமான வேலை செய்யணும். ஏன் உன்னதமான அவன் அதை செய்யறதுனால தான் வைத்தியம் பார்க்கறதுக்கு போறவங்களுக்கு அங்க பிரச்சனை வராம தப்பிச்சுக்கிறான். இல்லாட்டி இங்க இருந்து போறவன் அங்க செத்து போயிடும். அப்படியான காரியங்கள் நடைமுறையில் இருக்கும். நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. இப்படி உகந்த வேலையை செய்யக்கூடியவர்களெல்லாம் மோசகரமானவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க சமுதாயம். இது இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பாருங்க, அவருடைய அன்பை கவனிச்சு பாருங்க, உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது பேசுறான். எப்படி பேசுறான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத வம்சத்துல வந்தவர். அது மட்டும் இல்லாம சதானே அக்கிரம செய்யக்காரர்களாக அசுத்தமாக அருவருப்பான உங்களுக்காக தன்னுடைய ஜீவன் என்று பாராமல் சிலுவையில் என்ன செஞ்சாரு, நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, நீங்க துக்கப்பட்டு துக்கங்களை சுமக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்றாரு, எங்களுக்காக சிலுவையில துக்கப்படுகிறார். சிலுவையில தன்னை தானே அடிக்கும்படி கொடுக்கிறார். எனக்காக உங்களுக்காக அவர் மறிக்கிறார். சாரே இப்படி மறிக்கிற அந்த தெய்வத்தை சாரே அந்த தெய்வத்தை கொஞ்சம் சொல்லும்போது சொன்னா, அந்த தெய்வத்தோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறான். எப்படி ஐக்கியமா இருப்பதற்கு அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, அவருடைய மேசையில உட்கார்ந்து நாம எல்லாரும் என்ன செய்யணும், அவரோட சேர்ந்து சாப்பிடும்படி அழைக்கப்படுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க சாரே, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு செயல்பாடு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்திருக்கிறார், உன்னதமான அன்பைகளுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அவரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு சிலாக்கியத்தை கத்துங்களுக்கு என்ன செய்றார். நான் சொல்றேன், நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் எனக்கு திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து என்ன செய்வேன். சொல்றதே வசனம் இருக்கா இல்லையா? வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கான்னு பாருங்க. சொல்றேன் பாத்து பாருங்க, வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்ப அவனுடைய அன்பு எப்படி? ஒருவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவன் எந்த ஜாதி என்று கிடையாது. யார ஒருவன் எனக்காக என் சத்தத்தை கேட்டு தட்டி திறக்கப்பட்டானா அவனோட கூட நான் உட்கார்ந்து என்ன செய்வேன், அவனோட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். இங்க ஐக்கியத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை எங்களுக்கு என்ன செய்யறாரு. சரி, உங்களை அழைத்த தேவனை பாருங்க, உங்களை அழைத்த தேவனை பாருங்க அப்படிங்கிறார்.
சரி, உங்களுக்கு அழைப்பு வரும், டாக்டர்னு அழைப்பு வரும். எப்படிங்க உட்காந்து நிறைய பேருக்கு அழைப்பு வரும். எப்படி வாங்க பக்தாடியார்களே உடனடியாக வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம என்ன போய் எங்கே நிற்பீங்கன்னா அங்கே தான் நிற்பீங்க. எங்கே நிற்பீங்க? ஒரு இடத்துல வெளியே நின்று இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். அந்த எல்லைக்கு அங்கிட்ட என்ன செய்யாது, உங்களால் போக முடியாது. உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்க, அழைத்த மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் உங்களை அழைப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவான்னா, அவன் உள்ளத்துல விஷயம் இருக்கும். என்ன பண்ணா, இவன் கீழ் ஜாதி, அவன் அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த உயர்ந்த, இப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் மனுஷன். உங்களை அழைச்சவர் யார்? மனசு. உங்களை தேவன் உங்களை அழைச்சிக்கிறான். அழைத்த தேவனை நீங்க நோக்கி பாருங்க அப்படிங்கிறான் சொல்லும்போது. சாரி, அப்படி தேவனை நோக்கி பாருங்க. ஏன்னா உங்களை அழைத்தவர் உங்களை பாகுபாடா பார்க்க இல்லை, பச்சை பாத்தமா பார்க்க இல்லை, உயர்வு தாழ்வென்று உங்களை என்ன செய்யல பார்க்க இல்லை, இனம் ஜாதி உங்களை என்ன செய்யல அவர் பிரிக்க இல்லை. உங்களை அவரோடு கூட சமத்துவமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஐக்கியப்படுத்துவதற்காக என்ன பண்றாரு, உங்களை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. பவுல் அதை தெளிவுபடுத்தும். தானே அப்படி கேட்பாங்க. சமுத்திரத்தை கேட்கும்போது சொல்லுவா அப்போலோ என்ன செஞ்சான், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். நடுகிற நாளை ஒண்ணும் இல்ல, நீர் பாய்ச்சல். நாங்க 2 பேருமே வேலை செய்யறோம். நீ ஒருத்தர் நீங்க நடுறது கூட நீ நடு, நீ தண்ணீர் பாய்ச்ச அப்படிங்கிற. நீ நட்டும் பிரயோஜனம் இல்லை, தண்ணி பாய்ச்சும் பிரயோஜனம் இல்லை. அந்த மரம் வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கலன்னா அதை வச்சவனுக்கு என்ன சொல்லுவாங்க, பாடுறான் காட்டு செடியை கொண்டு உட்கார வச்சு நட்டு போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துருக்காங்க ஒரு நாள் அப்படிமாங்க. எப்படி என்ன கருமாட்டாங்க, காட்டு செடியை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா தண்ணி ஊற்றி தெரிஞ்சிருக்காங்க, வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இப்படித்தானே பேசுவோம் நம்ம யாரா இருந்தாலும். இந்த பட்ட புளிப்பு சதானே, பட்ட மோசகரமான ஒரு மரத்தை கொண்டு வச்சு போயிட்டாங்க அப்படிமோ. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா என்ன சொல்ற, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, விளைய செய்கிற தேவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவரா இருப்பார். அப்ப நாம் அதை சாப்பிட்டது தேவன் தான் விளைய பண்ண வேண்டும். சாரி, அப்ப நடுகிறவனாலையும் ஒண்ணும் இல்லை, நீர் பாய்ச்சவனாலையும் ஒண்ணும் இல்லை. 2 பேரும் வேலை செய்யறாங்க, 2 பேருக்குரிய சம்பளங்களுக்கு கிடைக்கும். சாரி, அந்த தேவன் யார் தான் சம்பளத்தை கொடுப்பா, தேவன் தான் சம்பளத்தை கொடுப்பார். அப்ப நீங்க யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னா, உங்களை நாட்டுகிறவர்களை, உங்களை நாட்டுகிறவர் யாரு, உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறவர் யாருன்றதை விட உங்களை எல்லாத்தையும் வாழ வைக்கும்படியாக சகல அனுசரணையையும் உங்களுக்காக கொடுக்கக்கூடியவர் தானே. நான் இப்ப உங்களுக்கு பொதிச்சிருவேன், அடுத்து நீங்க ஒரு கிழமை இதை போட்டு காண உங்களை பார்க்க முடியாது. ஆனா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிழமைக்குரிய சகல பாதுகாப்பு, உங்களுக்குரிய பராமரிப்பு, உங்களுக்குரிய உணவு, உடை தானே, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ஆண்டவர் கொடுப்பார். அப்ப நீங்க யாரை மேன்மை பாராட்டணும், ஆண்டவராகிய தேவனை நீங்க மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. அப்ப தேவனை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் பாசன்மார்களை மேன்மை பாராட்டி நினைச்சிட்டு இருக்காங்க, திரிறாங்க, சபைகளை மேன்மைப்படுத்தி திரிறாங்க. பாசன்மார்களை எப்படி மேன்மை பாராட்டுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் தான் உங்களுக்காக என்ன செஞ்சார், எல்லாவற்றையுமே செய்து முடிச்சார். சாரி, அவருக்கு முன்பாக நாங்கள் யாருமே பலசாங்கிகள் கிடையாது, பெரிய ஞானமுள்ளவர்கள் கிடையாது. எங்களுடைய ஞானம் எல்லாம் சும்மா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சில காரியங்கள் சாரி. அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு சாரி ஆண்டு கொடுக்குற மிகப்பெரிய சிலாக்கியம் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது. அப்ப இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை கத்த கொடுத்துட்டாரு. ஆனாலும் பாருங்க, நல்லா கவனிங்க, ஆனாலும் பாருங்க, அதை ஜனங்கள் உணர மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டாங்க. அடே எங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறானோ அங்கதான் ஓடுவான், எங்க நம்மளை கேவலமா பேசுறானோ அங்கதான் நினைச்சிட்டு இருப்பான், ஓடிட்டு இருப்பான். அப்ப கேவலமா நடத்தக்கூடிய, கேவலமா செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதான காரியங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னுக்கு ஓடிக்கிட்டு தெரியும். ஆனா ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சமரசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு சமத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து, அவரோடு ஐக்கியமா இருப்பதற்காக அழைத்த அந்த தேவனை நோக்கி ஒளியாடுறதுக்கு ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு இல்லை. ஏன், இவங்களுக்கு என்ன விருப்பம், அடிமைத்தனத்திலே என்ன பண்ணிட்டு இருக்கணும், அடிமைத்தனத்திலேயே ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கணும். எதுக்காக அடிமைப்படுறீங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, எதுக்காக நீங்க அடிமைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல கவனிங்க. சாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பட வேண்டிய சகல சகல வேதனையையும் 2000 வருஷங்களுக்கு முன்னுக்கு அவர் வேதனை பட்டு முடிச்சிட்டார். ஆனா நீங்க தெரியாம வேதனைப்பட்டு கிடக்குறீங்க. சாரே, அது ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு மாட்டு வண்டியில ஒருத்தர் போயிட்டு இருக்கிறான்னா, அப்போ ஒரு இடையில ஒரு வயசு பண்ண ஒரு அம்மா தன்னை கூடையில கொஞ்சம் பாரத்தையும் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கு வேக. இது மாட்டு வண்டிக்காரன் போயிட்டு நினைச்சிருக்கான், பார்த்துட்டு ஐயோ பாவமே இந்த அம்மா எங்க போறீங்கன்னு கேட்டா, அப்படி ஒரு நடந்து போற பொண்ணு, நானும் அங்கதான் அம்மா போறேன். சரிம்மா வா, நீங்க ஏறுங்க, மாட்டு வண்டியில ஏறுங்க, உன்னை கொண்டு போயிட்டு விடுறேன்னு சொல்லி சொன்னோன்னே இந்த அம்மாவும் ஏறிக்கிச்சு. ஏறினோடனே ஒரு கூட்டி போயிருக்காரு. கூட்டி போனா கிட்டத்தட்ட கிட்ட போற வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எதுக்கோ விஷயத்துக்கு திரும்பி பார்த்துருக்கான். பார்த்து அந்த அம்மா நான் வேற மாட்டு வண்டியில உட்காந்து அருமையான முறையில தலையில அந்த கூடையை வச்சவாக்களையும் பிடிச்சிக்கிட்டு தான் நினைஞ்சிருக்கு வந்துருக்கு. அப்ப பாரமலை யாத்திரை இருந்துக்குது, யாத்திரை இருந்தது. அம்மா தலையில போய் சாமான் வாரம் அப்படி இருந்துருக்குது. மாட்டு வண்டிக்காரங்க, என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்க வண்டியில இறக்கி வச்சிருக்கலாமே அப்படின்னு. நீங்க என்ன மட்டும் தானேப்பா ஏற சொன்னேன், நீ என்ன மட்டும் தானேப்பா ஏற சொன்ன, நீ கூட இறக்க சொல்லலையே. இதான் மனுஷங்க விட்டு இருக்க விஷயம். பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, சாரே இப்படித்தான் ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையுமே என்ன சுதந்திரமா கொடுத்துக்கிறார். சுதந்திரமான பகுதிக்கு நிறைய எங்களை அழைக்கிறார் தேவன்.
சரி, அழைச்சி நாங்க என்ன பண்ண முடியும்? உள்ள வந்த பிற்பாடு என்ன பண்றோம்னா, நம்ம விட்டு சுபாவங்களை, நமக்கு இருக்கிறதான கெட்ட கெட்ட இந்த அடிமைத்தனப்படக்கூடியதான கேடு கெட்டதான பழக்க வழக்கங்களை விடுறது கிடையாது. இது அப்படியே வச்சுக்கிறது, நமக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனா வண்டியை மட்டும் பிடிச்சிக்குவோம். எப்படி? வண்டியை மட்டும் பிடிச்சிக்குவோம். அப்படி வந்து பேருக்கு கிறிஸ்தவர்களா என்ன பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் விட்டு நம்ம ஒரு மாற்றத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். இது எங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதான் நீங்க ஜெபம் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்துல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த நாட்கள் செபிக்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய போராட்டமா இருக்குது. ஜனங்கள் பெரிய பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. விளங்க மாட்டேங்குது. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி யாருமே தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட முடியவே முடியாது. யாருக்குமே முடியாது. நான் வானத்தை அளவும்படி ஒரு சிகரத்தை எழுப்ப போறது, ஒருத்த எழுப்பு ஆண்டு இன்னொருத்தனை எழுப்பி அவன் எழுப்புனதுக்கு மேல இன்னொரு 100 மாடி வச்சு நினைச்சு விட்டு போயிடுவார். நல்லா கவனி. இல்ல சரி, ஒருத்தர் என்ன செய்வான், 100 மாடி கட்டி ஒரு கிண்ணத்துல சாதனை பிடிக்கிற வச்சு தெரிவார். இன்னொருத்தர் என்ன பண்ணி போடுவான், அவனுக்கு மேல இன்னொரு 10 மாடி வச்சு நினைச்சிருவான். அப்படி போயிடுவான். இப்படித்தான் கடவுள் ஒவ்வொருத்தர் யாரையும் மேன்மை பாடுறது கூட மாட்டான். கருத்து தானே ஒரு தடவை அவனை முன்னாடி இன்னொருத்தர் நினைச்சிட்டு இருப்பான், எழுப்பிட்டு இருப்பான். இப்படியான காரியங்களை கருத்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். சாரி, நல்ல கவனிங்க. அப்ப நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10:23 வாசிங்க. எபிரேயர் 10:23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. நம்ம நம்பிக்கை ஏசப்பா, நீங்க தான் என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சீங்க, நீங்க தான் எனக்காக உயிரோட எழுப்புனீங்க, இன்றைக்கு உயிரோட நீங்க என்ன செய்றீங்க, ஜீவிக்கிறீங்க. சரி, நீங்க தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கிறது. நாங்கள் உறுதியா இருப்போமா இருந்தா அவர் எங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? ரைட், இருங்க, நான் போய் மறுபடியும் என்ன செய்வேன், திரும்பி வருவேன். இருங்க, நீங்க என்ன ஏன் நம்பிக்கை இருங்க, உங்களை என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் போய் மறுபடியும் வருவேன். மறுபடியும் வந்து உங்களை என்னோட கூட என்ன செய்வேன், நான் கூட்டிக் கொண்டு போகணும் அப்படிங்கிறார். அப்ப 2வது தடவை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாங்க, மறுபடி வரப்போகிறார். அப்ப வரப்போகிற தேவனுக்காக தான் நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்க கூடி வந்து சபையில நாங்கள் எதுக்கு ஆராதிக்கிறோம், என்னதுக்காக இங்க எவ்வளவு கூடி வந்து ஆராதிச்சு கத்திரி வசனத்தை கேட்டு மறுபடியும் மீண்டும் வரப்போகிறார் ஆண்டவர். மீண்டும் வரப்போகிற தேவன் வரும்பொழுது அவருக்கு முன்னுக்கு ஆயத்தமா நிற்கக்கூடியவர்கள் எப்படியான தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நாள்தோறும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில நாங்கள் முன்னோக்கி போகணுங்கிறதுக்காக வேண்டி தான் கூடி வந்து இணைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். சரி, வரப்போற தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு குற்றம் இல்லாதவர்களா என்ன செய்யும், அவருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் அப்படின்னு அவன் ஆண்டுகள் எதிர்பார்க்கிறார். சரி, நல்ல கவனிங்க. அப்ப 1 யோவான் புத்தகத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறதா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்வதாய் இருப்போம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாங்க அவரோட ஐக்கியப்படுவோம் என்று சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நாங்க பாருங்க, அசுத்தமான அருவருப்பான நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கூட்டம் தான் நம்ம. இங்க உட்கார்ந்து நம்ம யாருன்னா அப்படிப்பட்ட ஆக்கள். சரி, கிறிஸ்துவோட ஐக்கியப்படுற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறவங்க பேர் நம்மளே ஒரு பேர் வச்சிருக்கோம், கிறிஸ்தவர்கள் பேர் வச்சிருக்கோம். கிறிஸ்தவர்கள் பேர் வச்சிட்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில சரிதானே, நாங்க அப்படி சொல்லியும் என்ன செய்யணுமா, இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தர் மேலே எங்களுக்கு அன்பு கிடையாது, யாரையும் நேசிக்கிற பழக்க வழக்கங்கள் கிடையாது. அதானே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பண்ணிக்கிறார் அப்படி சொல்லி ஒருத்தர் மேல அன்பு காட்டி அவங்களை போயிட்டு விசாரிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு போய் கடவுளுடைய அன்பை காண்பிக்கணுன்ற எண்ணம் யாருக்கிட்டே என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஒருத்தர் இல்ல, அந்த எண்ணம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நாம மட்டும் தான் வந்து உட்காந்து வெள்ளை உட்காந்து ஆண்டவர் சமுத்திரம் உட்காந்து நினைச்சிட்டு கடவுளா இருக்கிற பேர்ல நிற்போம். நம்ம அடுத்தவங்களுக்கு போய் கடவுளை பத்தி கடவுள் அன்பை பத்தி என்ன செய்ய மாட்டோம், யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். அது யாருக்குனாலும் இல்லை, எவ்வளவு பெரிய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடியவங்களுக்கு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, அது இல்லை. அது மிகப்பெரிய புதுமையான ஒரு காரியம். சாரி, சொல்றோம் நாங்களாம் யாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறோம்னு சொல்றோம். அப்ப கிறிஸ்து யாரை அழைத்தார், அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவங்களை அடிமைப்படுத்த இருக்கிறவர்கள். அவங்க எப்படி நிலைமையில் இருந்திருப்பாங்க, அடிமைப்படுத்துறவர்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்துல அடிமைகள் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இடுப்புக்கு கீழே தான் உடுத்தணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பெண்கள் எல்லாம். சரிதானே, நீங்க ஆகார் என்ற ஒரு பெண்ணை நீங்க பத்தி பார்க்கும்போது ஆபிரகாம் வரலாறு நீங்க பார்க்கும்போது அந்த ஆகாருடைய அடிமைத்தனம் இடுப்புக்கு கீழே உடுத்துறவங்க. அவங்க இடுப்புக்கு கட்சியை கட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களும் அப்படிலாம் பெருசா கொடுத்துறது கிடையாது. சரி, அப்ப அவங்களுடைய மார்புகள் என்ன வெளியிடத்து தெரியக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை இருந்தது. ஆண்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. சரி, அப்படிப்பட்ட அடிமைகளுடைய வாழ்க்கை மேல் சட்டையெல்லாம் போட முடியாது. அது குறிப்பிட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா இங்க இருந்து பெரியங்காணிமார்கள்லாம் கூட அந்த ஆட்சியை தான் ஆண்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது.
நம்மளும் பெருசாக தரமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 60-20 வருஷத்துக்கு முன்னாடி போன பெரிய பெரிய பெரியங்காணிமார்களோட வாழ்ந்தவங்க சில பேருக்கு தெரியும். அவங்க அக்கிரமங்கள் சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மல்லியப்புல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்ற கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய கல்ற கட்டி பெரிய கல்லுப்பாடம் தூக்கி வச்சு மூடிருக்காங்க. ஏன்னா மேல இருந்து வந்துடக்கூடாது செத்தவன். அப்படிப்பட்ட புதக்குழியை கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க போய் பாருங்க ஒரு இடங்கள் மஸ்கல் ரோட்ல போனீங்கன்னா சாயமல் ரோட்ல போகல டி சைடு பாஸ் ஆகி மல்லிகை பாஸ் போடுறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதக்குழி ஒன்று ஒரு ரோட்டத்தில் பெரியங்காணி ஒரு புதக்குழி பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு அமைக்க அடிச்சிருப்பாங்க அந்த புதக்குழியை. ஏன்னா அவர் எந்திரிச்சு வந்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பட்டு மோசமான வேலை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த சென்டிலியர்ஸுக்குள்ள சரிதானே ஒருத்தர் தலைப்பா கட்டு போனோம் உடனே தலைப்பை கட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு அவர் நினைச்சிட்டு போகணும். அவர் வணக்கம் சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி இந்த சென்டிலியர்ஸுக்குள்ள நடந்து செஞ்சிருக்கிறாங்க விளையாட்டு. அப்படி அடிமைகள்னா அப்படி அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த அருவருப்பான கூட்டத்தில் இருந்தது அடிமைகளுடைய வாழ்க்கை எப்படி அடிமைப்படுத்தப்பட்டிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, அந்த அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தவருக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நேரத்துக்கு சாப்பிட கிடைக்காது, விரும்பினதை சாப்பிட கிடைக்காது, விரும்பினதை உடுத்த கிடைக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இவங்க. சரி, ஒரு பெண்ணை பலத்தாரமாக கொண்டு போய் என்ன செய்வாங்க? பாலியல் உட்படுத்துவாங்க. சரி, அவங்களுக்கு என்ன கையில் வந்து அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு கொடுத்ததான ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன். அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அப்ப அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு நாங்க அமைதியா இருக்கிறோம் பாருங்க. கடவுள் இயேசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி சொல்லாம இருக்கிறோம் பாருங்க. நாங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமா இருக்கிறோம் கேட்டா சொல்லுவோம். அப்படி எப்படி வசனம் வாசிங்க. எப்படி சொல்லிக்குது? நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறோம். என்ன அப்படி நம்ம கண்ண மூடி நம்ம கண்ண கட்டி தெரியும். அவன் அந்த நம்ம பார்க்க கூடாது. இவங்க கெட்ட ஜாதி இவங்க இந்த கெட்ட ஜாதி நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்ண கட்டி நம்ம போயிட்டு இருக்கோம். அதை நம்ம பார்க்க கூடாது. அருவருக்குள்ள நீ தருமை கிடக்கும்போது உன்னை பார்த்தவர் பரிசுத்தர். அவர் உன்னை பார்க்காம இருந்தா உனக்கு எப்படி விடுதலை கொடுத்திருப்பாரு அவர். நீ கண்ணு கட்டிட்டு தெரியல, காதை மூடிக்கிட்டு தெரியல, சரி கேட்க கூட யோசிச்சு தெரியல. உனக்கு கடவுளுடைய அன்பு யாருக்கும் காட்டுறதுக்கு உனக்கு முடியல. சரிதானே? நீ இருளில் நடக்கிற, இருள் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நடக்கிற இருள் நடக்கிறபடினால சத்தியத்தின்படி எங்க நடக்கிறீங்க? எங்க காட்டுங்க பார்ப்போம். கிழமைக்கு எத்தனை பேர், ஒரு கிழமைக்கு எத்தனை பேர் கூட்டுவாங்க, மாசத்துக்கு எத்தனை பேர் கூட்டுவாங்க, வருஷத்துக்கு எத்தனை பேர் கூட்டுவாங்க பார்த்தா ஒருத்தரையும் கூட என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட துளி கூட தேவனுடைய அன்பு கிடையவே கிடையாது. கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்த அன்பை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒருத்தருக்கு காண்பிக்க தவறுறீங்க. காண்பிக்க கடவுளோட அன்பை காட்ட தவற நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். சரி, ஒவ்வொரு நாளும் வேஸ்ட். எதுக்காக இருக்கீங்கன்னு தெரியாது. அப்படி எதுக்கு இருக்கீங்க? தொடர்ந்து பாவம் செய்யறதுக்காக இருக்கிறீங்க. வாழ்க்கை இருக்கிற ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க? கத்திரிக்கான பெரிய பாவத்தை சுமத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சொல்லும்போது பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க எங்க ஐக்கியமா இருக்கிறீங்க? பொய்யில பேசுறீங்க. கிறிஸ்துக்குள் ஐக்கியப்பட்டு ஒரு விதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில வர மாட்டேங்குது. யாரு மேலே இறக்கப்பட மாட்டேங்கிறீங்க. தேவன் உங்க மேல இறக்கப்பட்டார். சாரி, யாரு மேலே அன்பு காட்ட மாட்டேங்கிறீங்க. தேவன் உங்க மேல அன்பு என்ன இருக்கிறார்? அன்பு காட்டி இருக்கிறார். சாரி, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுல நீ அனைத்து தேவனை நோக்கிப்பார். உன்னுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது? அப்ப நீ உன்னுடைய ஐக்கியம் கடவுளோடு இருந்தா நீ கடவுளோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்குது. எப்படி என்ன யோசிப்ப? ஒரு நாள் நீ பைபிள் வாசிக்கிற, ஒரு நாள் ஜெபம் பண்ற, கத்தோடு ஒரு ஐக்கியம் உனக்குள்ள இருக்குது. சரி, பார்க்கலாம். நீங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு குறைச்சிக்கிட்டு சரி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற பிள்ளைகள் எப்படி படிக்கணும் தெரியுமா? பிள்ளைகளை அப்படியே உட்கார வச்சு அது பிள்ளைகளை தூங்க வச்சு விட்டுருங்க. பிள்ளைகளுக்கு தேவன் சரியான முறையில் என்ன செய்யாதுங்க, கற்றுக் கொடுக்காது. அவ்வளோ மோசமான நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா என்னன்னா வேதத்தோட ஒரு உறவு எங்க கிட்ட கிடையாது. வேதத்தில் ஒரு உறவு இருக்கும் நீங்கள். அப்பதான் நான் கத்தருக்குள்ள நாங்கள் என்ன செய்ய ஐக்கியப்பட்டிருக்கோம். அப்பதான் எங்களுக்கு அன்பு காட்ட முடியும். இல்லாட்டி அதிகாரத்தை தான் காட்டுவோம். போயிட்டு எப்படி உட்காந்து நினைச்சிட்டு இருப்போம்? அதிகாரத்தை காட்டிட்டு உட்காந்துருக்கோம். அதிகாரத்தை எங்களுக்கு காட்டுறதுக்கு தேவன் எங்களை அடிமையாக்கி வைக்கவில்லை. தேவன் எங்களை என்ன வச்சுக்கிறாரு? அவருடைய சுதந்திரவாளிகளாக வச்சிருக்கிறாரு எங்களை எல்லாரையும். அப்ப நாங்கள் யாரும் அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள். சின்ன பிள்ளைகள் கூட சண்டை ஸ்கூல் பிள்ளைகளை படிச்சு கொடுக்கும் போது அதிகாரம் எல்லாம் பண்ணிடலாம். அன்பு காட்டி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? படிச்சு கொடுக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட விளையாட்டு காட்டி சின்ன பிள்ளைகள் சில விஷயத்தை புரிய வைக்கணுமா இருந்தா நாம சின்ன பிள்ளைகளா மாறணும். அப்பதான் என்ன செய்யலாம்? அதுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இல்லை கற்றுக் கொடுக்க முடியாது. அது மிகப்பெரிய பிரச்சனை தான். சாரி, சின்ன பிள்ளைகளை சிக்க வைக்கணுமா இருந்தா நாம பைத்தியக்காரங்க என்ன செய்யணும்? வேஷம் போடணும். அதான் உண்மை. இப்படி நம்ம இதுதான் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அந்த காலையில் கற்றுக் கொடுக்கணும். சொல்லிட்டு இருக்கிறோம் ஐக்கியப்பட்டுக்கிறோம். இல்ல வாழ்க்கையில் ஒண்ணும் இல்லை. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் துன்பப்பட்டு இருக்கான். உங்க பக்கத்து வீட்டுல உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு துன்பத்தில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கத்தருடைய அன்பை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, காட்டவும் மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க கண்ணை கட்டிட்டு திரியுறீங்க, இருட்டில் நடக்கிறீங்க. சாரி, உங்க காதை நீங்க மூடிக்கிட்டு திரியுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க.
ஆண்டவர் மிக தெளிவாக பேசுறார். சரி, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் தான் நமக்கு யாரை மாறுகிறாரு? அவர் தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு நீதியா இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு மீட்பராக இருக்கிறார். தானே, அப்படிப்பட்ட அந்த மீட்பரை பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கை தானே, கிறிஸ்துவுக்கு நான் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறது. எப்படி காட்டுவீங்க? எப்படி காட்டுவீங்க? முடிஞ்சா உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நான் உங்களோட ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன். நான் உங்களுக்கு முடிஞ்சா சரி, மாசத்துக்கு ஒருக்கா யாரையாவது 2 குடும்பத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. வீட்டில் உட்காந்து சாப்பாடு கொடுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் உங்க வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுத்தீங்க, கடவுள் அன்பு காட்டுங்க பார்ப்போம். நீங்க பார்க்கலாம், உங்களோட விளையாட்டுல பார்க்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். நீங்க ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வாங்க. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து தேவனுடைய அன்பை மட்டும் காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு நீங்க வாங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்க கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வழி கட்டாயம் நீங்க பண்ண போறீங்க. கடவுளுடைய அன்பை மட்டும் காட்டுங்க பார்ப்போம். செஞ்சிருப்பீங்களான்னு பார்ப்போம். அப்படி செய்யறவன் கத்தோடைய பிள்ளைகளா இருக்கும். அப்படித்தான் செய்யணும். நமக்கு தெரியல, கூப்பிடணும். அவன் யாராவது எதிர்ப்போம். அவன் என்ன ஜாதி, என்ன இனம், அவன் என்ன பெரிய எப்படிப்பட்ட செருப்பு தைக்கிறவன் தான் என்ன பொறுத்த மட்டும் உயர்ந்த ஜாதி. சரி, கொண்டாந்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும். நீ சாப்பாடு உட்காரு, நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்து சாப்பாடு கொடுக்க பண்ணி ஒரு நாளைக்கு இதை கூப்பிட்டு உங்ககிட்ட இருக்கிற நல்ல வரிவரமான உறுப்புகளை கொடுத்து சொல்லி அழகு பாருங்க பார்ப்போம். பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துக்குள் ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை செய்யலன்னா நீங்க யாரும் கிறிஸ்துக்குள்ள நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. நம்ம தான் ஒருத்தர் நமக்கு பிள்ளை செஞ்சா மன்னிக்கவே மாட்டேங்கிறோமே. மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். வெற்றிய மகான்கள் நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம். அவர் நம்ம கேட்காமலே என்ன செய்யறாரு? நம்ம மன்னிப்பை தந்திருக்கிறார். கேட்காமலே மன்னிப்பு கொடுத்தவர் ஆராதிக்கிற நாம கேட்டும் மன்னிப்பு கொடுத்தவர் கூட நம்ம எவ்வளவு பெரிய துரோகிகள் வச்சு பாருங்க. நாம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்யற காரியங்களை தேவனுடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும். தேவன் எங்களை அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் மிக தெளிவாக சொல்றார் பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் உரையாத தேவன். அவர்கிட்ட உண்மைதான் இருக்கும். பொய் கிடையவே கிடையாது. அதனால நல்லா கவனிங்க. உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு வசனத்தை கேட்டுருக்கிறீங்க. நீங்க திருப்பி அடுத்த கிழமையெல்லாம் வரும்போது நீங்க தனியா வந்தீங்கன்னா வேலையே கிடையாது. சரி, கிடையாது. யாரையாவது ஒருத்தருக்கு உங்களுடைய அன்பை காட்டுங்க. தேவனுடைய அன்பை காட்டுங்க. அன்பை காட்டுங்க. அவங்களை அடிமத்தனத்திலிருந்து முடிஞ்ச வரைக்கும் விடுதலை ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் கர்த்தருடைய அன்பு. அது இல்லாம கிடையவே கிடையாது. பஸ்க்கு ஒரு 100 ரூபாய் காசை போட்டு கூட்டு வரது உங்களுக்கு 7 யோசிச்சு பார்த்துங்க. நீங்க எப்படி ஒருத்தரை கூட்டு வர்றது? சரி, சும்மா பஸ் எல்லாம் சும்மா இங்க நிக்கிறது வரதுக்கு ஒருத்தர் கூட்டு வர முடியல யோசிச்சு பாருங்க. இதை செய்யுங்க. ஏன்னா அதிசீக்கிரமா கத்து வர போகிறார். அவர் உங்களுக்கு கணக்கு கேட்க போகிறார். சரி, உங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது? உங்களுடைய உறவு யாரோட இருக்குது? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். நீங்க யாரோட இருக்கிறீங்க? உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அடிமைப்படுத்தக்கூடியவர்களுடைய தான் உங்களுடைய உறவுகள் இருக்குது. உங்களுடைய ஐக்கியம் இருக்குது. சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தவர். உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர். உங்களுக்கு சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அருவருப்பிலிருந்து உங்களை இணைஞ்சுக்கிறார். தூக்கி எடுத்து இருக்கிறார். உங்களுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். சரி, இருதயத்தை ரத்தத்தினால என்ன பண்ணுகிறார்? கழுவி இருக்கிறார். கழுவி உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களாம் யாரு? சுதந்திரவாளிகளாக இருக்க வேணும். உங்களோட ஐக்கியப்படும் ஒரே மனுஷன் உட்கார்ந்து உங்களோட சாப்பிடணுன்ற ஒரு மிகப்பெரிய தாகம் உள்ள தெய்வம் நம்முடைய தேவன். அந்த தேவனை ஆராதிக்கிற நாம நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எவ்வளவு ஐக்கியமா இருக்கும் மக்கள் மத்திய எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை செய்யுங்க. மாசத்துக்கு ஒருக்கா கூப்பிடுங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. ஒரு குடும்பத்தை கூப்பிடுங்க. அதானே கத்துட்டு கேளுங்க. ஆண்டு ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பத்தை தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து அன்பை பரிமாறுங்க. இதை செய்யுங்க. சரிதானே? இதை நீங்க நாட்கள் செஞ்சு ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு போகலையே, அது சும்மா நீங்க சொல்லாமலே அவன் தேவனுடைய அன்பை உங்ககிட்ட இருங்க நினைக்கிறோமா? பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுமா இருந்தா கர்த்தரோடு உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம் மிக முக்கியம். நல்ல கவனம். சாரி, நாங்களாம் யாரும் பெரிய பெரிய ஞானிகளும் இல்லை, பெரிய பெரிய மேதைகளும் இல்லை. இன்னைக்கு தூக்கி குடல் தூக்கி போட்டு அம்மாதிரிங்க எல்லாம் விவரம் கொள்ளலாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு பெரிய பெரிய இந்த குடல் எல்லாம் போயிட்டு ஏறி இறங்கிட்டு பெரிய ஒன்று சாதிச்சவர்கள் கிடையாது. இங்கே ஒரு டாக்டர்னு ஒருத்தர் இருக்கணுமா இருந்தா 10 பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தாதான் ஒரு டாக்டர். சாரி, கங்காணின்னு ஒருத்தர் இருக்கணுமா இருந்தா அவனுக்கு 10 வேலைக்காரங்க என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கணுமா இருந்தா அவன் முன்னுக்கு 10 விசுவாசிகள் இருக்கணும். இல்லாட்டி அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதையெல்லாம் புரிஞ்சிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதான மற்ற ஊழியக்காரர்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசவில்லை. சரி, நமக்கு தெரியணும் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒரு விஷயத்துக்கு நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா சாதாரணமா நியமிக்கல. நம்ம எந்த தகுதியும் பார்த்து நம்ம என்ன செய்யல. அவர் நம்மளை நியமிக்க இல்லை. சரி, அவருக்கு நாங்கள் உண்மைகளோடாக இருப்போம் என்பது ஒரு எண்ணம், அவருக்கு ஒரு நம்பிக்கை எங்க மேல நினைஞ்சிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அதை மட்டும்தான் தேவன் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். வேற ஒன்னே எதிர்பார்க்கல. நான் அவனுக்கு காண்பித்த அன்பை மற்றவனுக்கு காண்பிப்பேன். நீனும் அடிமையா இருந்திய ஒரு காலத்துல, இப்ப நீ மற்ற அடிமைகளை அடிமையா என்ன செஞ்சாங்க?
நடத்திடாது, அவனையும் நேசி அப்படின்னு சொல்றதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு உண்மையாக நீங்க பயந்து, ஆனால் உங்களுக்கு காண்பித்த அந்த அன்பை நீங்க ஒருத்தருக்கு காண்பிக்க விரும்புவீங்கன்னு சொன்ன உண்மை நீங்க ஐக்கியப்படணும்னு சொல்லி இருளில் நடக்கிறீங்க. உங்ககிட்ட நீங்க என்ன செய்து இருக்கீங்க, பொய்யான வாழ்க்கை என்ன செய்து இருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. மெய்யான வாழ்க்கைக்கு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆயுதப்படுத்துகிறாங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.